வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், காதலால் கசிந்துருகி நடைபெறும் திருமணம், அந்த காதல்லையே கசப்பு உருவதற்கான காரணம் என்ன சார்? அப்போல்லாம் நல்லா இனிக்குதே சார், திருமணத்திற்கு பிறகு அந்த காதல் எங்கன்னு தேடுற அளவுல அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு ஏன் சார் பிடிக்க மாட்டேங்குது? அதுவும் காலச்சூழல் தான்மா காரணம். அதாவது கடந்த ஒரு 7-8 வருடமாக என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த ஒரு அன்பர், தாய் தகப்பன், தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ரொம்ப மனசு நொந்து நொந்து வேதனை அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி பிறந்திருந்தது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தார். லக்னத்திலே ராகு. 1985-86 வருடத்தில் பார்த்தால் லக்னத்திலே ராகு இருக்கும். 7ஆம் பாவத்திலே கேது. அது மட்டுமல்ல, செவ்வாய் அங்கே வீற்றிருந்தது. அஷ்டமஸ்தானத்திலே குரு. ராசி பாருங்களேன், ரிஷப ராசி. அதே போன்று மிருகசீர்ஷ நட்சத்திரம். 2ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் அமரப்பெற்றிருந்தது. இந்த புதனும் பாருங்கள் ராகுடைய நட்சத்திரம், சுக்கிரனும் பாருங்கள் ராகு நட்சத்திரத்தில். சனி 6ஆம் இடத்திலே உச்சபடத்தில் இருந்து அந்த சனியும் ராகு நட்சத்திரத்தில் அமரப்பெற்றிருந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது, உங்க மகளுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பெற்றோர் தாய் தகப்பனும் என் மகளை நான் அப்படி வளர்க்கவே கிடையாது. பூஜை நெறியோடு ஆழக்கால இதுவோட காலையில் 4 மணிக்கு எழுந்து தெய்வ சிந்தனையோடு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்து எங்கள் குடும்பம் ஆஜோனமாக எப்பவுமே அனுஷ்டாங்கமாக தெய்வத்தினுடைய அமைப்பில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஏன் எங்கள் குலத்திற்கு அந்த மாதிரி ஊரு நேராது இல்லையா? காதல் வயப்படுவது தவறில்லை. ஆனால் காதலிப்பவர்கள் யாரை காதலிக்கணுங்கிறதா அந்த தாய் தகப்பனுடைய, எங்களுடைய ஜாதிக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே அது நியாயம்தான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. காதல் என்று நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு தானே அந்த அமைப்புகள், சொந்த பந்தங்கள், அந்த ரத்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டு தானே இது நடக்கிறது. இருந்தாலும் நிச்சயமாக நீங்க நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க குடும்பத்துல இப்படிதான் தொழில் அமையும், வேலை வாய்ப்பு அமையும், உங்களுக்கு பிசினஸ் இப்படி இருக்கும். அவருடைய இளைய சகோதரன், அந்த பெண்ணுடைய இளைய சகோதரனுக்கு பார்க்கும் போதானே இப்படிதான். அப்போ அந்த பெண்ணு யூஎஸ்ல இருப்பாங்க, வேலையில எல்லாம் இருக்காங்க. நல்லா காதல்லாம் சேச்சே சுத்தமா பிடிக்காது, எங்க அப்பா அம்மா சொல்றதுதான் நான் கேட்பேன், இப்படித்தான் அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 7 ஆண்டுகளாக பார்க்கிறேன்மா. நிச்சயமாக காதல் அமைப்பு தான் இருக்கு. ஆனா நாள் கடந்ததுக்கு பிறகு 1 வருடம் 2 வருடம் வயது பாருங்களேன், 34 வயசு கிட்ட நடந்துருச்சு. 33 கடந்த வருடம் பார்க்கும்போது 33 வயது. திருமணம் நடக்கல, மனோவியாகலம். தன்னுடைய சகோதரனுக்கு அவன் காதல் வயப்பட்டான், காதல் தோல்வி கண்டது. எனக்கு பண்ண வேண்டாம், என் தம்பிக்கு பண்ணிட்டு இப்படியே சொல்லி எப்படி ஐயா பண்றதுன்னு சொல்லிட்டு இதையே காலத்தை கடத்திட்டோம். தம்பிக்கும் திருமணம் நடக்கல. அப்போ இவர் ஏன் அந்த பெண்ணு சொன்னதுன்னா, பெண்ணை ஜோதிடத்துல ரொம்ப ஓரளவுக்கு சற்று புலமை வாய்ந்த பெண்ணு. அப்போ தனிமை முறையில கூட என்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அப்ப கூட அந்த வார்த்தையை நான் கேட்பேன், என்னம்மா உனக்கும் வேறொரு அன்பருக்கும் காதல் இருக்கு, நிச்சயமா இருக்கு, இதுல போய் எல்லாம் நீங்க சொல்றீங்க ஐயா, ஆனா இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. எல்லாமே நீங்க சொல்றீங்க, இது எல்லாம் 100க்கு 100 உண்மைதான் நீங்க சொல்றது, ஆனா இதுல ஏதோ ஒரு 1/4% உதைக்குது. காரணம், அந்த பெண்ணுக்கு காதல் உள்ளுக்குள்ள இருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லம்மா, கடைசி வரையிலும் சொல்லவே கிடையாது அந்த பெண்ணு. காரணம், வேற சமுதாயம் இல்ல, வேற ஜாதி அல்ல, மதத்தை சார்ந்த ஒருவனை விரும்புது அந்த பெண்ணு. ஆனா பெற்றோர்களுக்கும் சொல்லல, தம்பிக்கும் சொல்லல. ஏன்னா அந்த தகப்பன் பாருங்களேன், லக்னத்திற்கு ரிஷப லக்னம்மா. ரிஷப லக்னத்துக்கு 9 கூட பாக்கியாதிபதி பாருங்களேன் இந்த ஜாதகத்துல உச்சம். அப்போ குரு பாருங்களேன் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல. அப்போ லக்னம் தகப்பனுடைய ஸ்தானம் 9ஆம் இடம், மகரஸ்தானத்துக்கு 12 கூடையவன், பிடிவாத ஸ்தானாதிபதி. அந்த சனியும் உச்சம், தனாதிபதியும் உச்சமாகிறான். அந்த சனியே லக்னத்திற்கு 12ஆம் இடம் அயனஸ்தானத்தில் அந்த குருவும் ஆட்சிப்படும். அப்போ லக்னாதிபதி உச்சம் பெற்று, தனாதிபதியும் அதே கோளாக இருந்து உச்சம் பெற்று, விரையாதிபதி உச்சம்னா தான் பிடித்த முயலுக்கு 3 கால். இப்படிதான் ஜாதி, சம்பிரதாயம், குலம், கோத்திரம், இப்படிதான். அவங்க தகப்பனார் எத்தனையோ காதல் அமைப்புள்ளவர்களை கூட வெட்டி விட்டுருக்கிறார். அந்த ஊர்ல பெரிய பண்ணைக்காரர். இவர் சொல்றதுதான் நடக்கும், வேற எதுவும் மாற்றம். அப்படிப்பட்ட என் மகளுக்கு நடந்த கட்டாயம் என் மகளையும் கொண்டுடுவேன், வரக்கூடியவனும் கொண்டுடுவேன். இப்படிதான் அவங்க ஆரம்பத்துல இருந்து வாழையடி வாழையா வந்ததுக்கு உண்டான அமைப்பு. அப்ப அந்த பெண்ணு பாரு எவ்வளவு இருக்கமான, அப்பாவோட பன்மடங்கு. அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல செல்லுங்கிறது சொல்றது போல, குட்டி தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயின்னு சொல்ல. அப்ப இவருக்கு பிறந்தது பூனை ஆகிடுமா? அப்போ இந்த ஸ்தான பிரகாரம் லக்னத்துல அந்த பொண்ணு பாருங்க, அப்பாவுடைய கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுமா,
வேற சமுதாயம் அல்ல, வேற ஒரு இனம் அல்ல, வேற மதத்தை சார்ந்தவரை விரும்பி இருக்கு. அது சொல்லவே இல்லை. எங்கிட்ட ஜோதிடத்தை வரும் கரெக்டா கேட்பாங்க. எப்போவாது 2 இயர்ஸ்க்கு ஒரு முறை வருவாங்க. ஆனா கேட்கும் போதெல்லாம் சார் நீங்களா தனிமையில கேளுங்க சார், ஏதாவது இருக்காரு, அப்படி இருந்தா கொன்னே போட்டுருவோம், இதே தான் தகப்பன். அப்போ இதே நிலைகள் சொல்லி கடந்த ஒரு வருடமாக என்ன பார்க்க வரவே இல்லை. அந்த பொண்ணு எஸ்கேப், வேற மதத்தை சார்ந்தவன கல்யாணம் பண்ணிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கு. அந்த பொண்ணு இந்தியா வரும், அப்பா வந்தா ஏதாவது பண்ணிடுவாரு. காரணம் பாத்தீங்களா, அந்த தகப்பன் கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்துல என்னதான் நான் பூஜை பண்ணாலும், என்னதான் புனஸ்காரங்கள் பண்ணாலும், தெய்வத்தினுடைய அமைப்புல இருந்தாலும் இதெல்லாம் என்ன எழுதப்பட்ட ரூல் சொல்லுவீங்களே, இது ஒண்ணு கூட மாத்திருக்க கூடாதா, இத்தனை பூஜை பண்ணிருக்கேன். அப்போ விதி வலியது, மதி சரியது. அப்போ அந்த அடிப்படையில் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அன்பர்களே, நாம் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரிஷப லக்னத்திற்கு 2, 5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி யார் என்று பார்த்தாலே அந்த புதன் தான். அப்ப 2ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. அது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது? திருவாதிரை நட்சத்திரத்தில் பஞ்சமாதிபதி. இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறாக இருந்தாலும் சரி, ஒரு இதுவாக இருந்தால் நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார், கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் பாருங்களேன் 2ஆம் இடத்துல. அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அதே ஸ்தானத்துல வீற்றிருக்கிறது, ராகுடைய நட்சத்திரத்தில். அப்போ என்னதான் காதல் வயப்பட்டிருந்தாலும், இவர்களுக்கு மன ரீதியா, தாய் தகப்பன் ரீதியா என்னதான் பாசங்கள் இருந்தாலும் அதை பாருங்க மறைத்து வைத்திருந்து அந்த குரு பார்த்திருந்தாலே இந்த குரு திசை அவர்களுக்கு நடைமுறை. அப்ப செவ்வாய் திசை கடைப்பகுதியில் பிறந்திருந்தாங்க, 2ஆம் பாதம் முடிய ஓரத்துல. அப்ப செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு திசையில இந்த கடங்கங்கள் வர வேண்டும் என்று முடிச்சிடறோமா, கடங்கங்கள் வர வேண்டும் என்பது நிலை. அப்போ என்னதான் இவர் தகப்பன் இதுவாக இருந்தாலும் இங்க நிலைப்பாடு என்பது சீர்தூக்கி பார்க்க தவறிய காரணம். நிறைய ஜோசியத்துல பார்க்கற இந்த மாதிரி தவறே இல்லைன்னு சொல்றாங்களா ஐயா. திருமணம் நடக்கும், எப்ப நடக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல. இந்த காலச்சொல் வரும்போது இந்த அவமானம் உங்களுக்கு கட்டாயம் வரணும், அதே மாதிரி நடந்தது. அப்போ இது எல்லாம் விதிப்பயன் தானம்மா.